எங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து. இன்றைக்கு இங்க வந்து புதுச்சேரி முத்தியால்பேட்டைக்கு பக்கத்தாப்புல வந்து கோட்டக்குப்பம் இருக்கு, சின்ன கோட்டக்குப்பம். அந்த கோட்டக்குப்பத்துல வேதா பள்ளிக்கூடம் இருக்கு. அதே தெருவுல வந்தாக்கா நம்மளுடைய எலைட்டட் பொத்திக் வந்துடலாம். மிக அழகாக, மிக பிரம்மாண்டமாக இந்த பொத்திக் இருக்கு. இதுல வந்து பொத்திக் அப்படின்னு சொன்னா நம்ம சாரி மட்டும்தான் நம்ம நினைப்போம். அது இல்லாம சாரியோட நிறைய டிசைன் வந்து ஜுவல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே இங்க வந்து என்னென்ன தேவையோ, ஒரு கல்யாண பொண்ணுக்கு என்ன தேவையோ ஸோ அத்தனையும் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கான ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே இங்க வச்சிருக்கிறாங்க. அதனுடைய நிறுவனர் சிந்துஜா அவர்கள், அவங்கள சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்மா. வணக்கம் மேடம். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். ஐடியா வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. சோ என்னோட பெரிய பொண்ணுக்கு, எங்க பெரிய பொண்ணு எல்டர்ஸ் 2 பேருக்குமே ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே எல்லா டைம்லயும் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் தான் எடுப்போம். சோ அத வந்து நம்ம அதுக்கப்புறம் பசங்களும் போடுறதும் கிடையாது. அதே மாதிரி என்னோடது சிஸ்டரோடது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. சோ அப்படி யோசிக்கும் போது எல்லா இடத்துலயுமே இப்படித்தானே இருக்கும். நம்ம ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்க. சோ நம்ம அதை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியல. அதனாலதான் சரி, ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம், ரெண்டல் கான்செப்ட் கொண்டு வரலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது பாண்டிச்சேரியில பெருசா யாரும் பண்ணல. சென்னையில, கோயம்புத்தூர்ல எல்லாம் இருந்தது. நாங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது பாண்டிச்சேரியில இல்ல. சரி, ஓகே நம்ம பண்ணலாம். நல்ல கான்செப்ட் மேம். ஏன்னா 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு. அது அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து அது தொட்டு கூட பார்க்கறதுல. எடுத்தாலும் இவ்வளோ விலை ஜாஸ்தியா இருக்கிற புடவையை கட்டிட்டு எங்கேயும் போகவும் முடியாது. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும் அது. ஸோ அதை தாண்டி இங்க வந்து இவ்வளவு டிசைன் வந்து பாக்குறேன். லெஹங்காலயே அவ்வளவு டிசைன் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு போட்டுட்டு கொண்டாந்து திருப்பி கொடுத்துடுறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இது. சேல் மட்டும் இல்லாம நீங்க அதையும் பண்றீங்க அப்படிங்கிறது. நம்மளோட பேசிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டல் தான் மேம். ரெண்டல் தான். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம செமி ஸ்டிச்சும் வச்சிருக்கோம். நம்மள்ட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுதான் மேம். நம்ம செமி ஸ்டிச்சும் வச்சிருக்கோம். கஸ்டமர் பிளஸ் சைஸ்ல வந்தாங்கன்னா கூட நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெண்டல் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க என்ன டிசைன் கேக்குறாங்களோ அந்த மாதிரி. இதுல வந்து நம்ம ஒரு 10க்கு மேலே நம்ம செமி ஸ்டிச் வச்சிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கு. எல் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு எப்படி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஜுவல்லரியும் அதே மாதிரி தான். நம்ம இதுக்கு எல்லாமே 3 days ரெண்ட் வச்சிருக்கோம். ஜுவல்ஸ்க்கானாலும் சரி. எதுல ஆரம்பிக்குது மினிமம் ரேட் பாத்தீங்கன்னா 500ல இருந்து இருக்கு. மேக்ஸிஸ்லாம் பாத்தீங்கன்னா 750ல இருந்தே இருக்கு. லெஹங்காஸ் பாத்தீங்கன்னா கிராப் டாப்ல 1500ல இருந்தே இருக்கு. லெஹங்காஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500ல இருந்து 3500 அந்த ரேஞ்ச்ல 4000 5000 மேக்ஸிமம் 6000 தான் மேம். அதுக்கு மேல போகாது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குற ட்ரெஸ்லாம் நம்ம 6000 சார்ஜ் பண்றோம். மீதி எல்லாம் சீப்பா இருக்குல்ல. ட்ரை வாஷ் காஸ்ட் கூட வாங்குறது இல்ல. எல்லாமே வந்து நம்ம இதுல வாங்குறது இது ஃபிக்ஸ்ட் மட்டும்தான். பட் நம்ம மேற்கொண்டு என்னன்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி ஒண்ணு வாங்குவோம். அது ட்ரெஸ் அவங்க டெலிவரி எடுத்துட்டு போற அன்னைக்கு அது நம்மளோட செக்யூரிட்டிக்காக அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. ரிட்டர்ன் பண்ணுவோம். ட்ரெஸ் அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்பொழுது நம்ம ஏதாவது அதெல்லாம் செக் பண்ணிட்டு டேமேஜஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு மேஜர் டேமேஜஸ் இருந்தா மட்டும் நம்ம டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கழிக்கிறதோ, இல்ல சில ட்ரெஸ்லாம் திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாத மாதிரி அழுக்காக்கி கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு மட்டும் நம்ம அப்ப டெபாசிட் ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல. ஏன்னா அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் கண்டிப்பா பண்ணியாங்க. நம்ம அது மட்டும் கொடுக்கறது இல்ல. இல்ல அது மாதிரி ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் வந்திருக்கு மேம். ஒரு லாவெண்டர் கலர் ட்ரெஸ் ஒரு போச்சு. அது வந்து ஃபுல்லா அவங்க மேக்கப் ஸ்டெயின், மஞ்சள் அந்த கயிறோட ஸ்டெயின் ஃபுல் ஆயிட்டு எங்களால 2 தடவை ட்ரை வாஷ் போயிட்டு வந்து கூட அந்த ட்ரெஸ் வந்து போகவே பண்ண முடியல. அந்த டைம் அப்போ அது எங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கு ரொம்ப பெரிய கிளாஷ் ஆச்சு. அப்புறம் எப்படிதான் முடிச்சீங்க?
அந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பயமாவும் இருக்கும் இல்லையா? இவங்க கிட்ட எப்படி பேசுறது? கஸ்டமர் நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோ ஆமா, அப்படின்ற ஒரு கண்டிப்பா மேம், பயம் கண்டிப்பா. இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் தான் பேசி. ஆமா. சோ அவங்களோட அவங்க போய் செயின் 4 தான் ரொம்ப பேத்துக்கு முக்கியம். ஆமா, சொல்லுவாங்க வேற கண்டிப்பா, இது கண்டிப்பா. போயிட்டு. தப்பு அவங்க நமக்கு அந்த பேர்ல இருக்குதா அத என்னங்கிறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணல மேம். பண்ண கடைசி மாட்டாங்க. வரைக்குமே அவங்க அத அக்செப்ட் பண்ணல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அப்போ அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா அப்போ நாங்க எல்லா கஸ்டமர்ட்டையும் சொல்லியே குடுக்குறது. சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாமே லெசன் தானே. ஒரு கிளைண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணும்போது ஒருத்தவங்களுமே நமக்கு ஒரு மாதிரியான லெசன்ஸ் கொடுத்துட்டு தான் போறாங்க. சோ நமக்கு நெக்ஸ்ட் வரும்போது நம்ம அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறது. சோ நாங்க டெபாசிட் அமௌண்ட் மேஜரா இதுதான் கலெக்ட் பண்றோம். சின்னதா கரை பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரை வாஷ் காஸ்ட் மட்டும் எடுத்துக்கும். மேஜரா இருந்தது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் சார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப சொல்லியே கொடுத்துட்டு. இத தாண்டி வேற என்ன மேரேஜ் சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் செய்றீங்க? நம்ம கஸ்டமைஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மேம். கல்யாண பொண்ணுக்கு அது மாதிரி நீங்க வந்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எல்லா பேங்கிள்ஸுமே எடுத்துக்கலாம். நிறைய ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டோ ஷூட்ஸ்க்கு கேக்குறாங்க, மெட்டர்னிட்டி ஷூட்ஸ்க்கு கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும். அதாவது இங்க இருக்கிறத நம்ம செலக்ட் பண்றோம்னு இல்லாம அவங்க ஒரு ஆசைப்பட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்க கொண்டு வந்தீங்க, போட்டோஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுத்துருங்க. போட்டோ ஷூட்ஸ்க்கு, மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு நீங்களே இங்க அரேஞ்ச் பண்ணிடுறீங்க போட்டோ ஷூட்லாம்? இல்ல, போட்டோ ஷூட் நம்ம பண்றது இல்ல. அவங்க ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். சீர்வரிசை பிளேட்டிங்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் காட்டுங்க. பொண்ணும் பையனும் இங்கே வந்துட்டாங்க போல. சீர்வரிசை பிளேட்டிங்ல இதெல்லாம் டால் டெக்கரேஷன்ஸ் சொல்லுவோம். சோ ஒரு விதமான டால்ஸ் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான கல்யாணத்துக்கு போறாங்க அது மாதிரி நம்மளோட இது பாத்தீங்கன்னா ஒரு பிராமின் வெட்டிங். சோ இதோட கான்செப்டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா மடிசார் போடுங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு பிராமின் வெட்டிங் பண்ணது. அதே மாதிரி நம்ம கிட்ட ஆண்டாள் வேஷம் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டால்ஸ் கேக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸ் நம்ம சீர்வரிசையில வைக்கும் போது சைட்ல வைப்போம், டெக்கரேஷனுக்காக வைப்போம். அது ஜெர்மன் சில்வர்ல பண்றோம் சீர்வரிசை பிளேட்டிங், உட்டன் ட்ரேஸ்ல பண்றோம். அது நமக்கு என்ன மாதிரி கேக்குறாங்க, அவங்களோட பட்ஜெட் என்ன. இந்த மெட்டீரியல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்றீங்க? இது நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் தான் மேம். எல்லாமே நம்ம வாங்கி ஒரு பொருளா வாங்கி ஆர்கனைஸ் பண்றதுதான். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? நம்ம கிட்ட எல்லாமே ப்ரீ ஆர்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த விஷயம் எங்கெங்க கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம 2020ல சர்ப்ரைசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சோ அதுலயே நமக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சது, என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சோ இது 2024ல ஸ்டார்ட் பண்ணோம். இது பெரிய விஷயம் மேடம். என்னன்னா நம்ம கல்யாணத்துக்குள்ள நுழையும் போது முன்னாடி ஃப்ரண்ட்ல இதை வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்காம நம்மளால உள்ளே போக முடியாது. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கான்செப்ட்ல வேற வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அது ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. அதனால அதுவும் சிறப்பா இருக்கு. வேற என்ன மேம், வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற உங்களுடைய ஸ்பெஷல் என்ன? நம்மளோட ஸ்பெஷலே அதான் மேம், கஸ்டமைஸ் பண்ணி ரெண்டல் கொடுக்கறது தான் நம்மளோட ஸ்பெஷல். அண்ட் நம்ம ஜுவல்ஸும் கூட ரெண்டல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேட்ச் பண்ணி இங்க லெஹங்காஸ் புக் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு மேட்ச் பண்ணி ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம். கல்யாண பொண்ணு இங்க அழைச்சிட்டு வந்தா போதும். ஆமா, வந்தா போதும். அவங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஜுவல்லரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணலாம். டெய்லரிங்லாம் எப்படி யார் பண்றாங்க? டெய்லர் நான் ஃபேஷன் டிசைனர் தான். சோ அதனால ஃபுல் கஸ்டமைசேஷன் நம்ம. அதனாலதான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியுது, எப்படி அழகுபடுத்தணும். அது ஒரு கலை இல்லையா? சாதாரணமா ஒரு பொண்ணை பாக்குறதுக்கும் ஒரு கல்யாண இதை போட்டு மேக்கப் போட்டு பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது ஒரு கலை. அது ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ளே வரணும்னா அதை பத்தின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ வேற மாதிரியான என்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்க எதையாவது சொல்ல விரும்புறீங்களா உங்களுடைய நேயர்களுக்கு? அவங்களோட கடை ஸ்பெஷல், அப்புறம் வேற எதையாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட சொல்லலாம். இல்ல, மேஜரா நீங்க கல்யாணத்துக்குன்னு வரும்போது ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் போய் எக்ஸ்பென்ஸா பண்ணிட்டு திரும்ப அதை ரீசேல் பண்றதுக்கு தேடிட்டு இருக்காம டைரக்டா நம்ம கிட்ட வந்தீங்கன்னா நீங்க ரெண்டல்லே ட்ரெஸ் எடுத்துக்கலாம், ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம்.
இதான் மேம் மேஜர் பார்ட்ஸ். ஓகே. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு எதுவும் ஒரு ஸ்பார்க் இருக்கணும். எங்கேயோ ஒன்று பார்த்துருப்போம், ஆனா இது பரவாயில்லையே, இதை செய்யலாமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேஷன் டிசைனிங் வேற கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை கத்துக்க இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு எல்லாரும் போய் கத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு வக்கீலுக்கு படிக்கிறது, ஒரு டாக்டருக்கு படிக்கிறது, யாரு கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் லாயர் படிக்கணும், நான் டாக்டர் படிக்கணும், இதுதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க போய் ஃபேஷன் டிசைனிங் போய் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு எங்கேயோ கண்டிப்பா மேம். அது வந்து என்னோட எல்டர் டாட்டர் தான், அவங்க நேத்ரா. சோ ஃபுல்லா ஆஃப்டர் மேரேஜ் தான் மேம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். சோ எனக்கு ஃபுல் ஃப்ரீடம். நான் இது பண்ணணும்பா அப்படின்னா ஓகேமா ட்ரை பண்ணி பாரு. சோ எதுவுமே வந்து இல்ல வேண்டாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. சோ நம்ம எது பண்ணாலும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அப்போ என்னோட ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆன உடனே குழந்தை. சோ 1 இயர்லயே எனக்கு கரெக்டா பேபி பிறந்தாச்சு. சோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நமக்கு இதெல்லாம் கத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எப்பயுமே எனக்கு என்னன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணணும். சோ நம்ம ஒரு சின்ன ஃபேஷன் அந்த ஐயோ அவங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் இருக்கும்பொழுது என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணேன். நான் சர்ச் பண்ணும்போது சின்ன 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 விஷயம் அவளுக்காக அவளை அட்மையர் பண்ணி கத்துக்கிட்டதா ஒரு விஷயம். ஸோ அவளுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு மேம். ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நான் டிசைனர் முடிச்சு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10-15 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. கேப் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி நான் 2020ல சர்ப்ரைசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சர்ப்ரைசஸும் நமக்கு நல்லா போயிட்டு இருந்தது. எலிட்டட் சர்ப்ரைசஸ் அது பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஹோம் டெக்கரேஷன்ஸ், ஹோம் சர்ப்ரைசஸ், கப்பல் சர்ப்ரைசஸ், பீச்ல சர்ப்ரைசஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் லெவல் போலாம், என்ன பண்ணலாம்னு போது நமக்கு ஓகே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ சர்ப்ரைஸ்ல இருந்ததுனால எனக்கு வெட்டிங் கான்செப்டும் அதுக்குள்ளேயே அப்படியே வந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. லாஸ்ட் ஜூன்ல தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அந்த கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் தேடி ஒவ்வொரு இடமா நம்ம போகணும். போயிட்டு தேடிட்டு இது பண்ணி நாங்க எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படிதான் சென்னையில போய் ஒவ்வொரு கடையிலும் ஏறி இறங்கி எங்க இது கிடைக்குது எங்க அது கிடைக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அலைச்சல்லாம் இல்லாம ஒரு உள்ள நுழைஞ்சிதான் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு ஃபியூச்சர்ல வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். ஏன்னா இப்போ நிறைய பேர் வரவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபியூச்சர்ல அதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ரொம்ப சிறப்பு மேடம். ரொம்ப இந்த உங்களுக்கே குட்டியோண்டு வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க 3 பசங்கன்னு சொன்னதையும் முதல்ல நம்ப முடியல. உங்க பெரிய பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? அவங்க +1 படிக்கிறாங்க. இளமையின் ரகசியத்தை கொஞ்சம் சொல்லு. ஹாப்பியா இருக்கேன். அதுதான் இன்னர் பீஸ் ரொம்ப முக்கியம். சோ நம்மள வந்து பியூட்டி வந்து இன்னர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வெளியில இருக்கிற தோற்றம் எப்ப வேணா மாறி போகும். சோ நம்ம ஹாப்பியா எப்பயுமே சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் சேட் ஆகுறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. சோ நம்ம மனசு அந்த மாதிரி வச்சுக்கணும். நான் சேட் ஆகணும்னா தான் நம்ம சேட் ஆகணும். சோ அது மாதிரி எப்பயுமே ஹாப்பியாவே இருந்தோம்னா வெளியில இருக்கிற பிரச்சனைகளை நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நீங்க வந்து இத்தனை அழகா அதை வந்து வெளிப்படுத்துற விதம் ஒண்ணு இருக்கு. நமக்குள்ளே வச்சுக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. அதை வெளிப்படுத்துற ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்டைல நீங்க இவ்வளோ அழகா அதை வந்து எக்ஸிபிட் பண்ணி அதை பல பேருக்கு உதவுற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு வந்து இன்கம் இருக்கு. அதோட நம்ம வந்து எப்படி அடுத்தவங்களுடைய சிரமத்தை குறைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது வந்து பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இது மாதிரியான எண்ணங்களை நிறைய பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய இந்த கடையும் மிக பிரம்மாண்டமாக வளரணும். நீங்க இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட நிறைவு செய்கின்றோம். தேங்க்யூ.